நாம் அடுத்து பார்க்க இருக்கும் திவ்யதேசம் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்னும் திருக்கூடலூர். கூற்றேருருவில் குரலாய் நிலநீர் எஹெற்றானந்தை பெருமானூர் போல் சேற்றேருழல்வர் கோதை போதூன் கோற்றேன் முரளும் கூடலூரே என்று பெரிய திருமொழியில் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திவ்யதேசம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது. அதாவது நாம் நேற்று திருக்கண்டியூர் திவ்யதேசத்தை பார்த்தோம். திருக்கண்டியூர் திவ்யதேசத்திலிருந்து கல்யாணபுரம் வழியாக திருவையாறு சென்று திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் மார்க்கத்தில் உள்ளது இந்த திவ்யதேசம். திருவையாறை பார்த்துட்டு திருவையாறு என்னென்ன பிரசித்தி பெற்ற ஒரு சிவஸ்தலம். அங்கே பஞ்சநதீஸ்வரர் ஐயாரப்பன்னு தமிழில் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு சிவஸ்தலம். அங்கே மற்றொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீ தியாகபிரம்மம் அவர் அங்கே இருந்து குடியிருந்த இடம் அங்கே தான் முக்தி அடைஞ்ச இடம். அன்றைக்கி பார்த்தா வருஷாவருஷம் அந்த தியாகபிரம்ம உற்சவம் அங்கே விசேஷமாக அத்தனை சங்கீத வித்வான்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த காலத்திலேருந்து இன்று வரைக்கும் விசேஷமாக சங்கீத மழை பொழியும் இடமாக அந்த இடம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த இடம் திருவையாறு. திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் மார்க்கமாக இந்த திவ்யதேசத்தை அடையலாம். ஞாபகமாக எல்லாரும் கூடலூர்னா என்ன சொல்லுவோம்னா உடனே விரைவுக்கு வரக்கூடியது மதுரை ஆகும். ஆனால் இந்த கூடலூர் அது கிடையாது. சங்கம க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் இந்த திருக்கூடலூர் தஞ்சை மாவட்டத்தில் திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் மார்க்கத்தில் உள்ள மதுரை திருக்கூடல் என்றும் இதனை வட திருக்கூடல் என்றும் சொல்லுவார்கள். அதே போல் ஆடுதுறை என்னும் பெயரும் இன்றைய தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து சீர்காழி செல்லும் வழியில் அமைந்துள்ள ஆடுதுறை என்னும் நகரம் அது கிடையாது. ஏற்கனவே சொன்னது போல் திருவையாற்றிலிருந்து கும்பகோணம் செல்லும் மார்க்கத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம். இந்த எளிய கிராமத்தின் பெயர் ஆடுதுறை. இங்கு பெருமாளை எழுந்துருளச் செய்தமையால் ஆடுதுறை பெருமாள் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்தை பற்றி வரலாறு பிரம்மாண்ட புராணம், பத்ம புராணம், வடமொழியில் உள்ள கூடற் புராணம் போன்றவைகள் செய்திகளை வாரி வழங்குகிறது. திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் புகுந்தது இந்த இடம்தான் என்று புராணங்கள் பேசுகின்றன. இதனை திருமங்கை ஆழ்வார் மேலே சொன்ன பாடல் சான்று காட்டும். திருமால் பூமியை இந்த இடத்தில் பிளந்து உள்புகுந்து ஸ்ரீமுஷ்ணத்தின் வெளியே எழுந்து அந்த இடத்து தம் தேவியை தாங்கி காட்சி தந்தார் என்று சொல்வார்கள். மகாலட்சுமியை காக்கும் பொருட்டு வராக அவதாரம் எடுத்து ஸ்ரீமுஷ்ணத்தில் தேவியை அணைத்து காட்சி கொடுத்தாலும் முதலில் இந்த இடத்தில் பூமியை கீறி உட்புகுந்ததால் திருமங்கை ஆழ்வார் இந்த ஸ்தலத்தை மட்டும் பாடி ஸ்ரீமுஷ்ணத்தை பாடாது விட்டார் என்றும் ஆன்மீக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஒரு சமயம் அம்பரீஷன் என்னும் ஒரு மன்னன் மிகச்சிறந்த திருமால் பக்தனாகி மன்னர் பதவியை துறந்து மகரிஷி ஆனான். கடும் தவம் புரிவதிலும் கடுமையான விரதங்களை கடைபிடிப்பதில் அம்பரீஷன் தேவர்களில் சிறந்தவனாக விளங்குகின்றான். அம்பரீஷியின் தவநிலையை சோதிக்க துர்வாச முனிவர் அம்பரீஷியின் குடிலுக்கு அவரது ஏகாதசி விரதத்தின் பலனை கொடுக்குமாறு கேட்டார். துர்வாசர் வந்திருப்பதையும் பொருட்படுத்தாது தனது விரதத்திலேயே அம்பரீஷன் மூழ்கியிருந்தார். அப்படி ஏகாதசி முடிந்து துவாதசி வந்துவிட்டது. அப்போது ஸ்ரீமன் நாராயணன் நினைவாக தவத்தில் ஆழ்ந்துவிட்டார் அம்பரீஷன். தன்னை சுற்றிலும் மதிக்காத நிலையை கண்ட கோபகுணம் கொண்ட துர்வாசர் அம்பரீஷுக்கு சாபம் கொடுக்க அம்பரீஷி மகாவிஷ்ணுவை துதித்தார். மகாவிஷ்ணு துர்வாசர் மீது தனது சக்கராயுதத்தை ஏவினார். சக்கராயுதத்தை எதிர் நிற்க முடியாத துர்வாசர் சக்கராயுதத்தை சரணமடைந்து எம்பெருமானின் அடியாருக்கு அபச்சாரம் விளைவித்த தனது குணத்தை நொந்து தன்னை காப்பாற்றுமாறு மகாவிஷ்ணுவை வேண்ட சக்கராயுதத்தை திருப்பி பெற்ற மகாவிஷ்ணு துர்வாசரை மன்னித்து இந்த ஸ்தலத்தில்தான். பிறகு திருமாலின் வேண்டுகோளின்படி பொன்னியாற்றின் கரையில் திருக்கோயில் எழுப்பி நீண்ட நாள் வழிபட்டு பக்தி அடைந்தார். அம்பரீஷனுக்கு அருளியதால் அம்பரீஷ வரதன் என்றும் வெய்யங்காத்த பெருமாள் என்றும் இங்கு பெருமாளுக்கு திருநாமம் ஏற்பட்டது. இந்த அம்பரீஷனால் கட்டப்பட்ட கோயில் இப்போது இல்லை. அடுத்ததாக இங்கே வெள்ளம் வடிந்து ஒரு சமயம் பொன்னியில் வெள்ளப்பெருக்கு உண்டாகி
அதன் கரையிலிருந்து காவேரி பிரளயம் என்னும் இதை கூறுவார்கள். இந்த கோவில் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து மண்மேடாகிவிட்டது. மூலவரம், உற்சவரம், தாயாரம், இதர விக்கிரகங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. கோபுரத்தையும் மதில்களையும் இதர விக்கிரகங்களையும் வெள்ளம் அடித்து சென்றாலும் மூலவர், உற்சவர், தாயார் மட்டும் பொன்னியின் போக்கில் சென்று ஒருபுறம் ஒதுங்கி நிற்க, மீன்வேட்டைக்கு சென்ற வந்த வரதவர் வலையில் சிக்கி அவர்களால் எடுத்து செல்லப்பட்டு அவர்களின் சேரியில் அமர்த்தனர். வெள்ளம் வடிந்து வானம் வெறிச்சோடிய சில தினங்களில் மதுரையில் நிலாமுற்றத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ராணி மங்கம்மாளின் கனவில் மகாவிஷ்ணு தோன்றி ஆற்றங்கரையில் ஒதுங்கி சேரியில் இருக்கும் தமக்கு கோயில் கட்டுமாறு கேட்டுக்கொள்ள தனது தளபதி கிருஷ்ணராஜ நாயக்கருடன் படை கோவிலை பார்வையிட்ட போது சேரித் தலைவன் மீனவன் ராமன் என்பான் ஓடி வந்து இறைவன் தமது சேரியில் இருப்பதை தெரிவிக்க ராஜ மரியாதையுடன் வழிபாடின்றிருந்த அவர்களை பெற்றுக்கொண்டு எந்த இடத்தில் கோவில் கட்டுவதென்ற ஐயம் எழ சேரிக்கருகாமையில் பேரொளி தோன்றியது. அந்த இடத்தில் நிலைத்து நின்று மறைந்து தோன்றிய இந்த இடத்தில் ஆடுதுறை கிராமத்தில் ராணி மங்கம்மாவினால் இப்போதுள்ள கோவில் கட்டப்பட்டது. இந்த கோவில்கள் எண்ணற்றதான தர்மங்களும் பெருஞ்சிறப்பான வழிபாடுகளும் இந்த கோவிலில் நடைபெற்று வந்தன. சேரியிலிருந்து கொண்டு வரப்பட்ட உற்சவரம், தாயாரம் மட்டும்தான் இந்த கோவில் உள்ளனர். மூலவர் அருகிலுள்ள வழுத்தூர் என்னும் இடத்தில் அம்பரீஷன் வைக்கப்பட்டுள்ளார். மூலவர் வையங்காத்த பெருமாள் ஜெகத்ரட்சகன், உய்ய வந்தார் என்றும் திருநாமம் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் பத்மாசனி புஷ்பவல்லி தாயார், உற்சவர் மூலவருக்கு உள்ள பெயர்களே. இங்கு தீர்த்தம், சக்கர தீர்த்தம், இந்திர தீர்த்தம், காவேரி நதி, விமானம் வந்து சுத்த சத்துவ விமானம், காட்சி கண்டவர்கள் அம்பரிஷி, நந்தக முனிவர், காவேரி. ஆஞ்சநேயர் ஒரு சமயம் விண்வெளியில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த கோவிலிலிருந்து ஜனத்திரளை கண்டு வியந்து இது என்ன என்று பார்க்க வந்தவர் தனது தெய்வம் ஸ்ரீராமருக்கே மக்கள் இங்கு வழிபாடு செய்கிறார்கள் என்று தாமும் அவர்களோடு கலந்து ஆனந்த கூத்தாடி முயற்சித்து கிடக்க ஒளிமயமான பெருமாள் ஆஞ்சநேயருக்கு காட்சி கொடுத்தாராம். இதன் நினைவாக இந்த கோயிலின் முன் கூத்தாடும் பாவனையில் ஆஞ்சநேயருக்கு இன்னும் ஒரு கோவில் உள்ளது. நாம் மேலே அடுத்த திவ்யதேசத்தை கவிஸ்தலம் என்ற திவ்யதேசத்தை மேலே பார்க்கலாம்.